செய்தியை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்துகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிக இடங்களை கேட்டிருந்த நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை எவ்வாறு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? மார்க்சிஸ்ட் மற்றும் திமுக இடையே இன்று 3ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருப்பதால் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளிடம் திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில தற்பொழுது 5 தொகுதிகள் வரை திமுக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில தங்களுக்கும் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் பேட்டி அளித்திருந்தார். அதே கோரிக்கையை தான், அந்த கருத்தை தான் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் இன்று பிற்பகலில் நடைபெறக்கூடிய நிலையில அதற்கு முன்பாகவே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடத்திய பின்னர் செயற்குழுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் ஒரு முடிவு எடுப்பார்கள் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு தங்களுக்கு அதே தொகுதிகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அதற்கு திமுக இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வீரபாண்டியனும் பேட்டி அளித்திருந்தார். தொடர்ந்து 2 நாட்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி விவாதித்து வருகிறார்கள். இன்று பிற்பகல் வரை அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த நிர்வாக குழுவில் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்பட்டால் அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு தொடர்ந்து கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும், இரட்டை இலக்க தொகுதிகளை பெற வேண்டும் என்று திருமாவளவன் பேசி வந்த நிலையில அந்த இரட்டை இலக்க தொகுதியிலிருந்து தற்பொழுது குறைத்துக் கொண்டு 8 தொகுதிகள் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்ப்பதா தேர்தலில் போட்டியிட்டு 6 தொகுதிகளை வழங்குவதற்கு திமுக தயாராக முன்வந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியா இருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு இழுபறி இருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்து திருமாவளவன் பேசி வந்தார். கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும், அதே போல புதுச்சேரியிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த முறை தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் டிசிகே திமுக இடையே இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.